ஹலோ மக்களே! இன்னைக்கு எழுந்துக்கும்போதே ஸ்பீடோட வைப்ல தான் எழுந்தோம். ஏன்னா, அவரு FIFA வேர்ல்ட் கப் சாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அத கேட்டு அந்த வைப்லயே தலானிலாம் எடுத்து வச்சுட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். இன்னும் 3 to 4 டேஸ் தான் இருக்கு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ஃபேவரட் டீம்னா எப்பவுமே அர்ஜென்டினா தான். உங்களுக்கு என்ன ஃபேவரட் டீம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் பிரஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, காஃபியும் ஒரு குறளும் படிச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோ தான். கிளையண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா எங்கள் அக்கா பையன் ரூமில் தூங்கின்னு இருந்தான். அவனை அப்படியே எழுப்பாமே கிளம்பிடலான்னு பார்த்தேன். மிஷின் ஃபெயில்டு. அவன் எழுந்துக்கினான். அவனை தூக்கின்னு போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு எங்கள் டேட் ஏடிஎம்ல கொஞ்சம் மணி எடுத்துகிட்டு வர சொன்னார். என்னடா இவன் ஏடிஎம்க்கு இப்படி ரெடியாக வரான்னு பார்க்காதீங்க. ஏன்னா வெள்ளூர் வெயில் அந்த மாதிரி. அப்படியே காசு எடுத்துட்டு ஒரு கடையில் மெக்கானிக்கல் கீபோர்டு பற்றி விசாரிச்சு வச்சுருந்தேன். அதையும் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று வீடியோவில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு மதியம் ஒருத்தன் வந்தான். அவனை போய் பிக்கப் பண்ணின்னு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இருந்தோம். சாயங்காலமாக ஒரு 2 பாண்டை வச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ஈவினிங் ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். அது வேற யாரும் இல்லை, இவன் தான் லிங்கும். அவன் எப்படி டான்ஸ் ஆடிருக்கான் பாருங்க. அப்படியே எல்லாரும் கிளம்பி மாப்பிள்ளை நமக்கு ரூம் புக் பண்ணியிருந்தாரு. அதில் போயிட்டு கொண்டாரம் அட்டி போட்டு நானும் லிங்கும் அவன் போயிட்டு மாப்பிள்ளையை கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னு அவன் வீட்டுக்கு போயிருந்தோம். இதோ இவர் தான் மாப்பிள்ளை, நல்லா போட்ஸாக இருக்காரா. அப்புறம் அங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டு சில திங்ஸ்லாம் எடுத்துட்டு திரும்பி ரூமுக்கு போயிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். அங்கேயே இன்னைக்கு நைட்டு அட்டியை போட்டுட்டு காலையில் வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறோம். இன்னைக்கு அவ்வளோதான் காய்ஸ். நாளைக்கு கல்யாணத்தில் பார்ப்போம். பாய்.